வீட்டுக்கு பாட்டி வரத பார்த்தா விஜயாவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. இவங்க எப்படி சொல்லாம கொள்ளாம வந்தாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்ன விஜயா, இந்த வீட்ல நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்க போலன்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த, வாங்க உள்ளன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ள வந்த பிறகு இங்க அண்ணாமலையும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறாங்க. தன்னுடைய அம்மா வந்திருக்கத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இங்க முகமெல்லாம் வாடி கிடக்கிறத பார்த்து என்னாச்சு அண்ணாமலைன்னு சொல்லி எங்க பாட்டியும் கேட்குறாங்க. இதை இங்க வந்து உடனே முத்துவையும் மீனாவையும் பார்க்குறாங்க. அண்ணாமலைக்கு புரிஞ்சு போயிடுது. இங்க உடனே பாட்டி சொல்றாங்க, முத்து தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான்னு சொல்ல, அதானே அவனால் எப்படி இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியும்னு இங்கே விஜயா கோவப்பட, இப்போ எதுக்கு நீ அவனை திட்டுற, ஏன் முன்னாடியே நீ அவனை திட்டுற, அப்போ நான் இல்லாதப்ப இவங்களெல்லாம் இந்த வீட்டில் எப்படி நடத்துவன்றது நல்லாவே தெரியுதுன்னு சொல்கிறாங்க எங்கள் பாட்டி. அதை கேட்டுட்டு இருந்த இங்கே விஜயா சொல்கிறாங்க, நான் அப்படி அதுக்காக சொல்ல வரலத்த அப்படின்னு சொல்ல, பின்ன வேற எப்படி சொல்ல வந்தேன், நான் இந்த வீட்டில் இல்லை ஒரு ஆள் இல்லாமல் வேற ஆள் நினச்சிட்டியா, அவன் என்கிட்ட தானே சொன்னான், இல்லை ஊரில் போகிற யார்கிட்டயாவது சொல்லிட்டு இருந்தானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. பாட்டியோட கேள்விக்கு பதில் இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க விஜயா. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன், எப்போதுமே அவனை திட்டிகிட்டே இருக்கேன், அவன் எதுக்காக என்ன காரணத்துக்காக என்னை வர வச்சிருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு எதுக்காக, இவர் சொல்லி மன்னிப்பு கேட்கல, அதனால தான் நீங்கள் சொல்லி நான் மன்னிப்பு கேட்கணும், அதுக்காக தான் இவன் வர சொல்லியிருப்பான், இப்போ நான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் யார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு விஜயா விடாப்படியா சொல்ல, அதானே நீ அவங்கள புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே, என்னைய மீனாவும் முத்துவும் வர சொன்னதுக்கு காரணமே வேற என்ன சொல்கிறாங்க, வேற என்ன காரணமாக இருக்கும்னு எங்கள் விஜயா திகைச்சு போய் பார்க்க, அதுக்கு எங்கள் பாட்டி உடனே சொல்கிறாங்க, எங்கள் முத்து என்னை வர சொன்னதுக்கு காரணமே அண்ணாமலையும் உன்னையும் பேச வைக்கணும், அண்ணாமலை கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொல்கிறதுக்காக தான் என்னைய வர சொன்னான், நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு ஃபோனில் விஷயத்த சொன்னான், அதனால தான் நானும் உடனே கிளம்பி வந்தேன். இங்கே அண்ணாமலை இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷத்தில் ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கானே தவிர, ஆனால் அதுக்காக அவன் பேசாமல் இருந்தது கூட கிடையாது. இப்போ அவன் இவ்வளோ கோவத்தில் இவன் பேசாமல் இருக்கான்னா அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் இங்கே பெத்த பசங்க முன்னாடி மாதிரி நீங்கள் வயசானவங்க நடந்துக்கிறது அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக ஆயிடக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உடனடியாக கிளம்பி வந்தேன்னு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி சொன்னதை கேட்ட விஜயாவுக்கு எங்கள் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவர் எப்படியாவது நம்ம கிட்ட பேசிட்டா போதும் அப்படின்னு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க, இல்லைம்மா என்னால் பேச முடியாதுமான்னு எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டியும், இல்லைடா அண்ணாமலை நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுன்னு சொல்ல, இல்லைம்மா இந்த விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் என்னால் சமாதானம் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் அங்கே வீட்டுக்குள்ளே இருக்க ஸ்ருதி, ரவி, அப்புறம் ரோஹிணி, மனோஜ்னி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க எங்கள் பாட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலும், என்னடா மனோஜ் நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, அது இல்லை பாட்டி அப்படின்னு தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பக்கத்தில் போகிற பாட்டி பயங்கரமாக திட்ட, நீ என்ன ரோஹிணி இவனுக்கு கால் கொடுக்குறியா என்ன, இப்போ நீயும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவனை எந்த ஒரு தைரியத்தோடையும் எல்லா வேலையும் இந்த வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. இங்கே மனோஜுக்கு அவனுக்கு வாச்ச அந்த அம்மா தான் சரியில்லை அப்படின்னு பார்த்தா அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நீயுமே இங்கே விஜயா மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்க, ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, மொத்தத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி ரொம்ப பேச ஆரம்பிச்சதுனால இங்கே விஜயாவும் ரோஹிணி எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டு இருக்க எங்கள் மனோஜும் கண்டபடி திட்டுறாங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, அப்போ நீ மீனா கிட்டே மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படித்தானேன்னு சொல்ல, என்னால் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் வந்து கேட்டாலும் என்னோட முடிவு பதில் எல்லாமே இது மட்டும் தானே எங்கள் விஜயா சொல்கிறாங்க. சரிடா நம்மளை, அப்போது நீ பேசாமல் இருக்கிறது தான் சரின்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்ல, எங்கள் பாட்டிகிட்ட உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன பாட்டி நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, உங்களை நம்பி தானே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், எப்படியாவது அம்மா அப்பாவை பேச வைங்கன்னு சொன்னான், இப்போ நீங்களே இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் பேசிக்கணும்னா இங்கே விஜயா நான் சொல்கிற ஒரு விஷயத்த பண்ணியாகணும்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் பாட்டின்னு எங்கள் முத்து கேட்க, இங்கே மீனா கிட்ட கேட்குறது தானே இவளுக்கு ஒரு அவமான குறைவாக இருக்குது, மீனா இவளோட மருமகளாக போயிட்டா, மருமகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இதே வீட்டில் முகத்தில் எப்படி முழிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இவளுக்கு இருக்கலாம் அப்படித்தானே விஜயா சொல்ல, விஜயா அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. அதான் அவளுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது அதுதான்டா உண்மை, அதனால தான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, அப்போ இதுக்கு வேறு என்ன தான் வழிபாட்டின்னு சொல்ல, இந்த பணக்கார பைத்தியம் சும்மா இருக்காது போல், இடையில இதுவே ஏதாவது குட்டையை குழப்பி விட்டு நினச்சி விஜயா செம்ம காண்டில் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, நான் சொல்கிறத மட்டும் செய், உடனே எங்கள் மீனாவோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை, அவங்களுக்கு எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கலனா மீனாவோட குடும்பத்தில் யாரை எழுத்து பேசினாங்களோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும், முக்கியமாக மீனாவோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், அவங்க நாள் முழுக்க கஷ்டப்பட்டு நின்று உழைக்கிறவங்க, அவங்கள பற்றி தப்பாக பேசியிருக்கான்னு விஜயா, அவள் தப்பு பண்ணிவிட்டு அவங்கள தப்பாக பேசுகிறதுக்கான உரிமை இவளுக்கு எப்படி வந்துச்சு,
அதனால் நான் சொல்கிறத மட்டும் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, இப்போ எதுக்கு அவங்களெல்லாம் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டில் அண்ணாமலைக்கும் பங்கு இருக்குல்ல, அப்போ இந்த வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நீ மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, அது அண்ணாமலை கையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமும் எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. எங்கள் முத்துவும் தன்னுடைய பாட்டி பேச்சு தட்ட முடியாமல் உடனே இங்கே ஃபோன் பண்ணுறாங்க. மீனா எவ்வளவு சொல்லியும் கேட்கல. உடனே மீனா கிட்ட கேட்குறாங்க, ஸ்ருதி இந்த விஷயம் வீட்டுக்கே தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ பாருங்கள் பாட்டியே இப்போ உங்கள் வீட்டுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த போகிறாங்க. இதுக்கப்புறமும் நான் எதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட மறைக்கணும்னு சொல்ல, ஐயோ ஸ்ருதி இது நம்மளா போய் தேடி போய் சொல்லலையே, பாட்டி ஏதோ முடிவெடுத்திருக்காங்க, அதுக்காக நீங்களும் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடாதீங்க ஸ்ருதின்னு எல்லாம் முன்னாடி சொல்கிறாங்க. நீ எப்போதுமே மீனாவை பற்றி புரிஞ்சுக்க போகிறதே கிடையாது, மீனாவோட நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்க போகிறது கிடையாதுன்னு எங்கள் விஜயாவை திட்டுறாங்க பாட்டி. கொஞ்ச நேரத்தில் எங்கள் மீனாவோட அம்மா வர, என்னாச்சு சம்மந்தி எதுவும் பிரச்சனையா, எங்கள் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார், ஆனால் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலை, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு, எதுவும் பிரச்சனையா, என்னடி மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி எங்கள் பாட்டிகிட்டையும் கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாட்டியும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதுக்காக தான் வர சொன்னேன்னு சொல்ல, எங்கள் விஜயா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஏங்கிட்டேங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி சந்திரா எதுவுமே புரியாத மாதிரி கேட்குறாங்க. உடனே எங்கள் விஜயா சொல்கிறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, அதான் எங்கள் மீனா எல்லா விஷயத்தையும் ஃபோன் பண்ணி உடனே உங்கள் காதுக்கு அப்படியே போட்டு விட்டுருவாளே, அவள் சொல்லாமல் இருக்க போகிறாளா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, அன்னைக்கு மீனா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ரூமில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்ததை நானும் பார்த்துட்டு தான் வெளியில் கிளம்பி போனேன், அப்படி இருக்கப்போ எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி மீனா மேலே திரும்பவும் பழி போடுறீங்க அப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. ஸ்ருதி கேட்ட கேள்விக்கு வாய் பேச முடியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க எங்கள் விஜயாவும். உடனே பாட்டி சொல்கிறாங்க, மீனா கிட்ட தானே மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னேன், முக்கியமாக அவங்க அம்மாவை தானே நீ ரொம்ப இழுத்து வச்சு இந்த விஷயத்தில் நீ தப்பாக பேசியிருக்க, அப்படி இருக்கப்போ அவங்க கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், ஏன் மன்னிப்பு கேட்கணும், அப்படி என்ன பிரச்சனையாச்சுன்னு சொல்லிங்க சந்திரா கேட்க, அதுக்கு எங்கள் பாட்டி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சந்திரா கிட்ட. சந்திரா இதை கேட்டு அதிர்ச்சியாக, நாங்களே அப்படி இப்படி கஷ்டப்பட்டு நாள் முழுக்கலன்னு அந்த நகையை நாங்கள் எங்கள் மீனாவுக்காக எங்களால் முடிஞ்சதை தான் நாங்கள் செஞ்சு போட்டோம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் போட்டிங்க எங்கள் மீனாவுக்கு, ஆனால் அந்த நகையால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த வீட்டில் போயிட்டுருக்கிட்டேன் இது வரைக்கும் எனக்கு தெரியவும் தெரியாது, அன்னைக்கு கூட கவரிங் நகை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கடையில் உள்ளவங்கலாம் என்கிட்ட சொன்னாங்க, அது சீதாவுக்கு கூட தெரியும், ஆனால் அந்த விஷயத்தை பற்றி கேட்டப்போ கூட மீனா அதை பற்றி எந்த விவரங்களையும் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தி இல்லை மீனாவை இவங்க அவங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சுமே அவங்க வந்து கேட்டுமே விஷயத்த சொல்லலை, அப்படிப்பட்டவளை இன்னமும் வந்துட்டு இந்த வீட்டில் தரக்குறைவாக தான் நடத்திக்கிட்டு இருக்க, நீ எங்கே இருக்க அவள் எங்கே இருக்கா, அவள் அந்த கோவிலில் உச்சத்தில் இருக்க கோபுரம் மாதிரி, ஆனால் நீ அப்படின்ற மாதிரி விஜயாவை பார்க்குறாங்க. விஜயாவுக்கு எதுவுமே பேச முடியாமல் இருக்க, என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு கடைசியாக ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, நான் தான் சொல்லிட்டேனேம்மா இவ எப்பொழுதும் மன்னிப்பு கேட்க போகிறதில்ல, மன்னிப்பு கேட்காத ஒருத்திக்கிட்ட நம்ம எதுக்காக கெஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அப்போ நீ இங்கே வந்து அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படி தானே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் சொல்கிறதே நீ கேட்டுக்கோ, அண்ணாமலை இப்போன்னு இல்லை, இப்போ நான் சொல்கிறது மாதிரி அவன் என்றைக்குமே பேச போகிறது கிடையாது, கடைசி வரைக்குமே அவன் பேசாமல் உன் வாழ்க்கையில் இருந்துட்டானா அதுக்கப்புறம் நீ இதை விட நீ வாழ்க்கையில் பண்ணுற பெரிய தப்பு வேறு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே வயசாகிடுச்சு, இன்னும் நானும் இல்லை இந்த வீட்டில் இருக்க நீயோ அண்ணாமலை எத்தனை காலம் இருக்க போகிறோன்றது தெரியல, நமக்கு அப்புறம் நம்ம பசங்க மட்டும்தான் அந்த வாழ்க்கையை இந்த வீட்டில் இருந்து வாழ போகிறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுமே தவிர அவங்களுக்கு ஒரு கெட்டதை சொல்லி கொடுத்துட்டு போகிற ஒரு அம்மா அப்பாவாக அந்த இடத்துல என்றைக்குமே இருந்துடக்கூடாது விஜயா, அதை நீ புரிஞ்சு பண்ணு நானும் நினைக்கிறேன்னு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. இங்கே விஜயா வேறு எதுவுமே சொல்ல முடியலை, கொஞ்சம் கலக்கமாகவும் இருக்குது, அவங்கக்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறது, இவங்க அத்தை சொல்கிற மாதிரி கடைசி வரைக்கும் என் கூட பேசாமலே இருந்துருவாரோன்ற ஒரு பயம் அப்போ தான் அவங்க மனசுக்குள்ளேயே வந்து துத்திக்குது. இப்படி பாட்டி பேசினதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் இங்கே விஜயா நின்றுட்டுருக்க, நீங்கள் வாங்க முதல்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்திரா வந்துட்டு, வேணாம்மா அதெல்லாம் எனக்கு வேணாம், அவங்க மனசார அதை வந்துட்டு தப்புன்னு உணர்ந்துட்டாலே போதும், ஆனால் இந்த மன்னிப்பெல்லாம் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டியா விஜயா, மனசார நீ தப்புன்னு உணர்ந்தாலே போதும்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை நீ என்றைக்கும் உணர போகிறது கிடையாது அப்படின்னு எங்கள் பாட்டியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையும், ஆமாம்மா இவ என்னைக்கு அதை உணர்றாலோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணாமலை, ஆனால் இப்போதைக்கு மன்னிப்புன்றது முக்கியமாக தேவைப்படுற ஒன்று தான், அப்போ தான் இங்கே மீனாவும் சரி முத்துவும் சரி கொஞ்ச நாள் மனசு ஆறுதலோடு இருக்க முடியும், அப்படி இல்லைன்னா இவங்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போகிறது இந்த வீட்டில் முத்து மீனா மட்டும்தான், அவங்களுக்காக யோசிக்கும் போது இவன் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் காதில் விழுகுதோ இல்லையோ, ஆனால் கடைசியில் பாட்டி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவங்க மனசில்
போட்டு அப்படியே அறுத்துட்டே இருக்குது. என்னென்னு சொன்னாங்கன்னா, அதான் நம்ம கடைசி வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியல, ஆனால் அது வரையுமே அண்ணாமலை உன் கூட பேசாமலே இருந்துட்டானா அதை விட பெரிய தப்பு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன விஷயந்தான் விஜயாவோட மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. வேறு வழி இல்லாமல் எங்கள் சந்திரா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப விரக்தியோட சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாட்டியும் வந்துட்டு, இப்போனாலும் இதை கேட்கணும்னு தோணுச்சு, இனிமேல் அண்ணாமலை உங்ககிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க விருட்டுன்னு உள்ளே போய்ட்றாங்க எங்கள் விஜயாவும். விஜயாவுக்கு வேறு வார்த்தை இல்லை, உள்ளே போகிற ரோஹிணியை வந்துட்டு, என்ன ஆண்டி இப்படி நடந்துருச்சு, நீங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டு இருந்தா, ஆனால் கடைசியில் மீனாவோட அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட விஜயா, என்கிட்ட இப்போ எதுவும் பேசாத, தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியில் போன்னு இங்கே ரோஹிணிகிட்ட கத்துறாங்க. நம்மகிட்ட கத்துறாங்களே நினச்சி இங்கே ரோஹிணி பயந்து போய் வெளியிலேயே ஓடி வந்துடுறாங்க.